இந்த உலகத்துல நம்ம எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும், நம்மள பத்தி குறை சொல்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 மினிமம் ஒரு 10 பேராவது இருப்பாங்கன்னு வைங்களேன். இதுல எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இவங்க எல்லார்கிட்டயும் போய் நீங்க எதுக்கு உங்கள பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்? உங்க பக்கத்துல உள்ள நியாயத்த நீங்க எடுத்து சொன்னோம்னா, அவங்க உங்கள நல்லவங்க நம்ப போறாங்களா? கண்டிப்பா கிடையாது. நீங்க என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது யூஸ்லெஸ் தான். நீங்க அவங்களுக்கு அவ்ளோ நல்லது பண்ணியிருப்பீங்க. ஆனா அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் இருக்கு. அப்படிதான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி பீப்பிள் கிட்ட போய் உங்கள நீங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, எதுக்கு உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ நீங்க கம்மி பண்ணிக்கிறீங்க? அதுக்குன்னு வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க, நல்லது பண்ணாதீங்கலாம் நான் சொல்லல. நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, நல்லது பண்ணுங்க. ஆனா இன் ரிட்டர்ன் அவங்க வந்து உங்கள நல்லவங்கன்னு சொல்லுவாங்கன்றத எதிர்பார்க்காதீங்க. அது எப்படியும் நடக்க போறது கிடையாது. என்னதான் சொன்னாலும் ஒரு சர்டன் பாயிண்ட்ல வந்து உங்கள கெட்டவங்களா தான் அவங்க ஃப்ரேம் பண்ண போறாங்க. நல்லது பண்ணுங்க. பட் இன் ரிட்டர்ன் அவங்க உங்கள பாராட்டணும், புகழணும், நல்லவங்கன்னு நெனைக்கணும். கண்டிப்பா அதெல்லாம் நெனைக்காதீங்க. உங்களோட லைஃபு நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க ஹேப்பியா இருக்கீங்க. ஓகே. நீங்க நீங்க உங்க லைஃப வாழ்ந்துட்டு போங்க. அடுத்தவங்க ஒப்பீனியனுக்காக நீங்க எதுக்கு உங்க லைஃப் வாழணும்? யாராச்சும் உங்கள பத்தி தப்பா சொன்னாங்களா? ஆமா, நான் அப்படிதான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. நீங்க ஆர்கியூ பண்ணா உங்க எனர்ஜி வேஸ்ட்டு, உங்க டைம் வேஸ்ட்டு. நீங்க என்னதான் ஆர்கியூ பண்ணாலும் அது அவங்க காதுலயே விழாது. அதனால ஆமா, நான் அப்படித்தான். போய்க்கிட்டே இருங்க. நீங்க அப்படி சொல்லி பாருங்களேன், அதோட ஃபீலே தனியா இருக்கும். சத்தியமா. ஸோ எப்பவுமே ஹாப்பியா இருங்க, பாசிட்டிவா இருங்க. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு தெரியும். நீங்க யாரு, உங்களோட வொர்த் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே? ஸோ உங்களுடைய ஒரு வொர்த்த வந்து யார்கிட்டயுமே ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள சுத்தி உள்ளவங்க, உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்க, உங்ககிட்ட உண்மையா இருக்கிறவங்களுக்கு நீங்க யாரு, நீங்க எப்பேர்ப்பட்டவங்கன்றது தெரியும். உங்களோட சர்க்கிள் வந்து ரொம்ப சின்னதா இருந்தாலும், அந்த ஒரு சர்க்கிள் வந்து உங்களுக்கு போதும். 1, 2 பேர் நல்லா இருக்காங்களா, அது போதும். ஸோ எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு, அது ப்ரூவ் பண்ண நெனச்சுட்டு, உங்க டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க லைஃப்ப நீங்க ஹேப்பியா, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.